இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான ஐட்டமெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 kg மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த மட்டன் குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா, வேக வைக்க போகிறோம். மட்டனை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் நம்ம குழம்பு வந்து மண் சட்டியில் தான் நம்ம இன்னைக்கு தாளித்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு செய்ய வேண்டிய ஐட்டமெல்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் வறுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குக்கர் வச்சுருக்கோம். குக்கரில் மட்டன் போட்டாச்சு. அதில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன கப் தயிர், கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். வெறும் மட்டன் அப்படியே வேக வச்சோம்னா உப்பு இல்லாமல் இருக்கும். அதனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து தண்ணி வந்து 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு தண்ணியும் 2 கிளாஸ் நம்ம ஊற்றுறோம். ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம இப்போது வேக வைக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு நம்ம ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம விடணும். 5 விசில் விட்டோம்னா மட்டன் வந்து நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மட்டன் ஒரு பக்கம் நம்ம வேக வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா வேணுமோ அந்த மசாலாவை நம்ம அரைக்க வேண்டிய மசாலாவை நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ அரைக்க வேண்டிய மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இது கூட நம்ம வந்து வத்தல் 5 வத்தல், மல்லி 2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அதையும் நல்லா வறுத்துட்டு இது கூட சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம். அது ஒரு 40 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் ஒரு 40 சேர்த்து அதையும் நல்லா வணக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம நிறைய சேர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் ஒரு 5 பீஸ் தேங்காயை நம்ம சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் அதில் சேர்த்துக்கிட்டோம். வாசனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வணக்கி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட வந்து தக்காளி நம்ம சேர்த்துக்க போகிறோம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 4 தக்காளி நம்ம சேர்த்து வணக்கிட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து மண் சட்டியில் செய்ய போகிறோம். மண் சட்டி வச்சாச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் போடுறோம். குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி வரும். சின்ன கரண்டியில் 1 குழிக்கரண்டி அந்த அளவுக்கு வரும் ஆயில். ஸோ ஆயில் போட்டுக்கிட்டோம். அதில் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த சோம்பு லைட்டாக பொரியட்டும். இப்போது பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கல்பாசி 1 இதை போட்டு அது லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம 2 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா அதை வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகட்டும். அதனால ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, வறுத்து அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்து அந்த மசாலாவையும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம். கலந்து விட்டு அதையும் 2 நிமிஷம் அந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம இது கூட காஷ்மீரி சில்லி மட்டும் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வேகிற அளவுக்கு நம்ம விடலாம். இப்போ அது வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டன் இருக்குல்ல, அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த வேக வச்ச மட்டனை நம்ம அந்த மசாலா கூட சேர்க்க போகிறோம். மட்டன் பாருங்கள்
நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மசாலா கூட நம்ம அந்த வெந்த மட்டன் துண்டுகளையும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட நம்ம உப்பு காரமெல்லாம் நம்ம போதுமானு செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் போடணும், ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நம்ம மட்டனை வேக வச்சுருக்கோம். இப்போ குழம்பு மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்பு நமக்கு போதுமா இல்லை தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ அதில் இருக்க குழம்பே போதும். இந்த குழம்பு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நம்ம இதை 7 to 10 minutes அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நம்ம குழம்பு நல்லா மசாலா அந்த மட்டன் எல்லாம் வெந்து நமக்கு நல்லா வாசமாக வந்துருச்சு. குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நம்ம வீட்டில் ஒரு 5-6 பேர் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். இந்த மட்டன் எடுத்து இந்த மசாலா மெஷர்மெண்ட்டுக்கெலாம் நம்ம இவ்வளோ பேர் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 7 minutes நம்ம 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் சூடாக வச்சு நம்ம இலை போட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிடுங்க. மண்சட்டியில் செஞ்ச குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தயிர் பச்சடி முட்டை வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.